நல விரும்பிகளுக்கு வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நல விரும்பிகள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற விழிப்புணர்வு வீடியோ உங்களுக்கு வரும். இன்றைக்கி நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி ஆழியார் அறிவுத்திருக்கோயிலில் இருக்கிறேன். அறிவுத்திருக்கோவிலில் அருள்நிதி பயிற்சி பெறதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். அருள்நிதி பயிற்சி என்னன்றது உங்களுக்கு ஒரு கேள்விகள் வரலாம். அதாவது 15 வேளம்பாளையம் மனவளக்கலை, அதாவது நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதன் சார்ந்த மனவளக்கலை மையத்தில் சாதாரணமாக பேசிக் கோர்ஸு 15 நாட்கள் நீங்கள் முடித்திருக்கணும். அதனை அடுத்து அகத்தாய்வு 1, 2, 3 என 3 அகத்தாய்வு நிலைகள் 12 நாட்கள் நீங்கள் முடித்திருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக பிரம்மஞானம், இதே ஆழியாரில் நீங்கள் பிரம்மஞானம் பயிற்சி முடித்திருக்கணும் 3 நாட்கள். அதுக்கு அடுத்தபடியாக தான் நீங்கள் அருள்நிதி பயிற்சி பெற முடியும். அருள்நிதி என்றால் என்ன அப்படின்னா, அதாவது முழுசாக தவம் செய்து நாங்கள் தவத்தின் மூலமாக உங்களுக்கு அருளாசி செய்தது தான் அருள்நிதி பயிற்சி. அருள்நிதியர் என்று நாங்கள் இனிமேல் அழைக்கப்படுவோம். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த அருள்நிதி பயிற்சிக்காக நான் இங்கு வந்திருக்கிறேன். அப்படி சிறப்புமிக்க அருள்நிதி பயிற்சியில் நீங்கள் இந்த மனவளக்கலை, பொள்ளாச்சி ஆழியாரில் இருக்கும் மனவளக்கலை எப்படி இருக்குதுன்னு இப்போ ஒரு தடவை உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்கள். மிக அருமையாக இந்த பிளேஸ் இருக்குதுங்க. அதாவது 3 நாள், அதாவது நம்ம என்னதான் நமக்கு கல்வி, படிப்பு, பொருளாதாரம், பண வசதி, உற்றார் உறவினர்கள் இருந்தாலும் இந்த இடம் அளப்பரிய முடியாத ஒரு பொக்கிஷமான இடங்க. அதாவது ஐயாவோட வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட மணி மண்டபத்தில் உட்கார்ந்து நல்லா தவம் செய்யும்போது கிடைக்கிற ஒரு அனுபவம் அது சொல்ல முடியாதது. அது அனுபவித்தால் மட்டுமே தாங்க கிடைக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு போன ஜென்மத்தில் கண்டிப்பாக புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படி சிறப்புமிக்க இடத்தை நீங்களும் இந்த அரிய தவத்தை கற்றுக்கொண்டு மக்களுக்கு நீங்கள் நன்றாக வளமாக அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க நீங்களும் வழிகாட்டியாக இருங்கள் என்று எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.